ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி பொங்கல் எல்லாருக்கும் எப்படி போச்சு? ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1992 ஒரு அனிமே மூவி ரிலீஸ் ஆகிருக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது அப்போ இல்லை, இந்த டைமில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயண தி லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே மூவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஃபேமஸ் தான். பட் இது இந்தியாவில் ரிலீஸ் ஆகல. சில பல பிரச்சனைகள், சில பல காரணங்கள் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை டீப்பாக பேச விரும்பல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் பிக் ஸ்க்ரீனில் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுதாங்க. இந்த படத்தோடைய ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட 4 days ஆகிடுச்சு. நான் எப்போ ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதாவது ரிவ்யூ பண்ண வச்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ரிவ்யூ பண்ண முடியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அவதாரத்தோட நோக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை காப்பதற்காக மகாவிஷ்ணு அவதரிப்பான்றதை பற்றி பேசுகிறாங்க. பேசியது ராமாயணத்தால் பேசிக்காக எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். இந்த மூவியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ தமிழ் டப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீராமோட வாய்ஸ் எனக்கு பர்சனலாக அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் பார்த்த எல்லா அனிமேட்டட் மூவிலையும் சரி, ராமரை பற்றி இருக்கக்கூடிய அனிமேட்டட் மூவிலையும் சரி, தமிழ் டப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பக்காவாக இருக்கும். ரொம்பவே சாந்த சுரூபமாக பேசணும், ரொம்ப அமைதியாக. அந்த வாய்ஸை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி ஏற்படணும். அப்படி தான் ஸ்ரீராமருக்கு பேசணும். அந்த மாதிரி தான் இங்கே பேசியிருக்காங்க. இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய படம், ஈவன் நம்ம ஸ்பைடர்மேன், நம்ம டோபி மெர்கோ ஸ்பைடர்மேன் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கும். இது 3D மூவி. அந்த மூவியில் ஒரு வாய்ஸ் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தி லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் ஒரு மூவி, அதில் வந்து கக்காஷி வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸுமே ஸ்ரீராமருக்கு பக்காவாக இருக்கும். ஸ்ரீராமருக்கு இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்ஸ் வந்து படத்தில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண வாய்ஸில் குறையே கிடையாதுங்க. எனக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் தி லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் அப்படின்ற ஒரு சீரிஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயும் லக்ஷ்மணுக்கு இதே வாய்ஸ் தான். ஸோ இந்த மூவியில் இதே வாய்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது இந்த வாய்ஸ். எனக்கு இந்த வாய்ஸ்னால் இந்த வாய்ஸ் கண்டிப்பாக லக்ஷ்மணுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதை வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தாங்க இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. பிகாஸ் இந்த வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும். ஆக்சுவலி தெரியும் மீன்ஸ் அவங்க வாய்ஸ் நிறைய மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ்ன்றது கொஞ்சம் ரெக்கடாக இருக்குங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி வாய்ஸ் மாதிரி அவங்க டோன் இருக்கும். ஒரு வில்லனுக்கு பேசினா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் சீதா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசணும். அவங்க சாஃப்டாக தான் பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் ரெக்கடாக இருக்குது. மேபி அவங்களுடைய வாய்ஸ் வரக்கூடிய மற்ற மூவிஸில் மற்ற சீரிஸ்லாம் பார்த்ததுனால எனக்கு இப்படி தோணுதான் தெரியல. பட் அவங்க வாய்ஸ் வந்துன்னா கொஞ்சம் ரெக்கடாக இருக்கும். சீதைக்கு வேறு வாய்ஸ் கொடுத்துருக்கலாமோ. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ராமாயண மூவி இருக்கு இல்லையா, பழைய மூவினா ஒன்று 3D மூவி ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த ராமாயண மூவி, இது எபிக் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயண தி எபிக், அதில் சீதை வாய்ஸ் ஒன்று இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களே அந்த வாய்ஸை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எப்போதும் உங்களுடன் இருப்பதாக நானும் உறுதி எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் சீதா, என் உறுதி முறிந்தால் எனக்கு இறுதி நிச்சயம். இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தியாகும். தங்கள் துன்பத்தில் எனக்கும் பங்குண்டு. பட் இந்த வாய்ஸ் வந்து செட்டாக தான் சொல்ல மாட்டேன். இது வந்து படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இருக்காது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டான வாய்ஸ் தான். இது சாஃப்டாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சாஃப்டான வாய்ஸ் கிடையாது, கொஞ்சம் ரக்கடான வாய்ஸ். நெக்ஸ்ட் ஹனுமன் பேசுகிற மாதிரி காமிக்கப்படலை ராவனோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரக்கடாக கொடுத்துருக்கலாமோ. ஏன்னா நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக கொடுத்துருக்கலாமோ. ஏன்னா அவர் பேசும்போது ஒரு கம்பீரமாக பேசணும். லெஜெண்ட் ஆஃப் ஹனுமானில் வந்து பார்த்தீங்கன்னா ராவன் வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நிறைய மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கம்பீரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கம்பீரமாக இருக்குது. பட் இருந்தாலும் மேபி படம் பார்க்கும்போது சரியாக நினைக்கிறேன். ட்ரைலர் பார்க்கும்போது அந்தளவுக்கு சரி எனக்கு ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் சீதை வாய்ஸ் சொன்னேன் இல்லையா, சீதை வாய்ஸ் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு வேறு வாய்ஸ் மாதிரி கேட்கும். பட் அதுக்கப்புறம் ஸ்ரீராமரே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் வந்து லைட்டாக வேறு டோன் கேட்கும், வேறு வாய்ஸ் மாதிரி தெரியும். மேபி டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. எனவே மூவி வந்தால் வந்துன்னா நமக்கு கிளியர் ஆகிடும். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வாய்ஸ் இன்னும் ரிவீல் பண்ணப்படலை. ஸோ நிறைய இப்போ இந்திரஜித்லாம் இன்னும் காமிக்கவே இல்லை. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் கடைசியில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வருவாங்க. அந்த டயலாக் ட்ரைலரில் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ராவணன் வீரர்களாக இருந்தாலும் நம்மளுடைய வீரர்களாக இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் சடலங்கள் தான். ஸோ அவங்க எதிரி கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும்.
நமது வீரர்கள் ராவணன் வீரர்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் உயிரோடு இருக்கும் போதுதான். இப்போது அவர்கள் எதிரிகள் அல்ல. இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலி ராமாயணத்துலேயுமே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ராவணோட படைகளுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஒரிஜினல் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா சீதா தேவி கூட்டி வந்து காட்டுவாங்க. அதாவது ஸ்ரீராமோட படைகள் எப்படி தோற்கடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது ராவணோட படைகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ராவணோட படைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் டீம்ஸே வந்து கடலில் தூக்கி போட்டுருவாங்க. அதாவது ராவணன் சைடில் படைகள் கம்மியாக இருக்கிற மாதிரியும் ராமன் சைடில் படைகள் அதிகமாக விழுந்தப்பட்டிருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பட் ராமபிரான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படைகளுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாரு. பட் ராவணன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் பின்னா தன்னோட படைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போட்டுருவார் இறந்த பின்பு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் கேரக்டர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது புரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் என்ன காசு நினைக்கிறீங்க? இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா? பிக் ஸ்க்ரீனில் இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்களா? என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் எனக்கும் பார்க்கணும் ஆசை தான். அவ்வளோதான் கைஸ், இவனால் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.